வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் சீதாதேவியோட கதையை பற்றி பார்க்கலாமா? எஸ்எஸ்ஆர்டி சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. சீதாதேவி அன்பே உருவானவர்கள். ஆனால் அவர்களுக்கு ஏன் இவ்வளவு துன்பம் ஏற்பட்டது தெரிஞ்சுக்கலாமா? சீதாதேவி நந்தவனத்தில் உலாவிக் கொண்டு இருக்கும்போது 2 அன்னப்பட்சிகள் அழகாக பாடிக்கொண்டிருந்தது. அதை கேட்ட சீதாதேவி அந்த பாட்டில் தன்னை மறந்தார்கள். அந்த பாடலை திருப்பி கேட்க ஆசை கொண்டார்கள். அந்த பட்சிகள் அப்படி என்ன பாடியது? அது தெரியாதா? அது நம்ம ராம் சீதாவை பற்றிய பாடல்கள் தான். ராமபிரான் வந்து சீதாதேவியை திருமணம் செய்து கொள்வதை பற்றி அழகாக பாடியது. இதை கேட்ட சீதாதேவி தன் தோழிகளை அனுப்பி அந்த 2 பட்சிகளையும் பிடித்து வர ஆணையிட்டார். அந்த தோழிகளும் சீதாதேவியின் ஆணைக்கு கட்டுப்பட்டு அந்த பட்சிகளை பிடித்து கொண்டு வந்தனர். அந்த பட்சிகள் 2ம் சீதாதேவியிடம் எங்களை விட்டுவிடுமாறு கெஞ்சி கூத்தாடி கேட்டது. சீதாதேவியோ, நீங்கள் இருவரும் பாடும் அந்த பாடல் எனக்கு மிகவும் பிடித்துள்ளது, அதனை கேட்கத்தான் நான் உங்களை அழைத்து வந்தேன் என்று கூறினர். அதற்கு அந்த பாடல்களின் ஆண்பட்சி கூறியது, என் மனைவி மாசமாக இருக்கிறார், அவளை மட்டும் விட்டுவிட சொல்லி கெஞ்சி அவள் தன் தாய் வீட்டிற்கு செல்ல அவளுடன் இருந்தாள். அவளை மட்டும் விட்டுவிடக் கூறியது. ஆனால் சீதாதேவியோ, உங்கள் இருவரின் குரலும் சேர்ந்து ஒலித்தால் அழகாக இருக்கும் என்று கூறி அனுப்ப மறுத்துவிட்டார்கள். அதனால் கோபமடைந்த பெண்கிளி தனது தலையை தரையில் அடித்து தனது உயிரை விட்டது. இதனை பார்த்த அன்பச்சி, என் மனைவி இறக்க நீதான் காரணம், உங்களை பழிவாங்க நான் மறுபிறவி எடுப்பேன் என்று கூறி ஆண்பட்சியும் தனது உயிரை விட்டது. இதில் இருந்து தெரிந்து கொள்ளலாம், அந்த பட்சி தான் துணி துவைக்கும் பண்ணானாக வந்தது. இப்போது புரிகிறதா? சீதாதேவி காட்டுக்கு போக காரணமாக இருந்தது யார் என்று. நாம் தெரியாமல் செய்யும் சிறு தவறும் நமக்கு ஒரு வினைப்பதிவாகி விடுகிறது. நல்ல விதைகளை தூவினால் நல்லதே நடக்கும். நன்றி. என் சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் கதை சொல்லலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்து நீங்களே சொல்லுங்கள்.